மெழுதிரிகளை கொளுத்து இது செய்ய இயலாத மாதிரி தான் அங்கே இருந்தேன். நான் பார்க்கல கோயிலுக்குள்ளே யாரும் மெழுதிரியை கொளுத்துனதுக்கு. பட் அங்கே கன பேர் மெழுதிரிகளை வேண்டிட்டு எங்கே கொளுத்துறதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் தெரியல. பட் இப்போ இதில் தான் நான் பார்த்தேன்னா இவ்வளோ தூரம் வந்தால் மெழுதிரி கொளுத்தணுமா, அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயும் பக்கத்தில் இடங்கள் இருக்கோ தெரியல. பாருங்க, இப்போ இந்த இடத்துலையும் வந்து படிக்கட்டுகள் இருந்தது. மேபி பழைய காலங்களில் ஆக்கள் இந்த இடங்களில் வந்து போய் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஷார்ட்கட் அக்சஸோவும் தெரியலை. பட் நாங்கள் சுற்றி தான் வந்தோம். இந்த இடத்துல வந்து அப்போ இந்த கேபியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற நேரங்களில் தான் இந்த சைட்டில் இந்த படிக்கட்டுகள் பார்த்து நாங்கள். பட் இப்போ வந்து இந்த படிக்கட்டுகளுக்கு டிரெக்டாக வர்றதுக்கான வழி இல்லை. பாதைகள் எல்லாம் வந்து இன்டர்லாக் பிளாக்ஸ் போட்டிருக்குது. அப்போ அந்த பிளாக்ஸால் தான் நீங்கள் நடந்து வரணும். குறுக்கால தயவுசெய்து விசிட் பண்ணுற ஆக்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு பாருங்கள். இதுதான் அந்த சர்ச். நான் கல்லுக்கு மேலே இருந்த கோயில்னு சொன்னேன். அப்போ பாறைக்கு மேலே தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த கேபி இருக்குது. ஸோ நான் அந்த சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த